அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்ற தலைப்பு அந்நஃப்சுல் மரலியா. நாம் நேற்று பார்த்த அந்நஃப்சுல் ராலியா என்பது இறைவன் தருகின்ற கொடுக்கின்ற ஒன்றை பொருந்திக் கொள்ளக்கூடிய உள்ளம்தான் நஃப்சுல் ராலியா. ஆனால் இறைவன் பொருந்திக் கொள்ளப்பட்ட உள்ளம் என்பது அதுதான் நஃப்சுல் மரலியாவாக இருக்கின்றது. இதுதான் சில வழிமார்களுக்கு இந்த உள்ளம் இருக்கும் என்பதாக இமாமுனா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி குறிப்பிட்டுவார்கள். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த நஃப்சுல் லவ்வாமாவா இருக்கட்டும், நஃப்சு முத்மயின்னா இருக்கட்டும், இதெல்லாம் ஃபவுண்டேஷன் தான் பார்த்தோம் நம்ம. ஆனால் வழிமாறுகள்ல சில பேருக்கு எல்லாம் கொடுக்கின்ற ஒரு நஃப்சுன்னு சொன்னா நஃப்சுல் மரலியா, இறைவன் பொருந்திக் கொள்ளப்பட்ட நஃப்ஸாக இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே குறிக்காட்டுவான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வழிமார்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்க துக்கமும் சொல்லி காட்டுறான்னு சொன்னா அந்த பயமும் துக்கமும் இல்லாத வழிமார்கள் தான் அந்நஃப்சுல் மரலியா கொடுக்கப்பட்ட வழிமாக இருக்கிறாங்க. நஃப்சுல் மரலியா என்பது இறைவன் பொருந்திக் கொள்ளப்பட்ட நஃப்ஸாக இருக்கின்றது. இந்த உள்ளம் அல்லாஹ் எது கொடுத்தாலும் திருப்தி அடையும். அல்லாஹ்வுடைய கட்டளையை முழுமையாக நடத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நஃப்ஸாக நஃப்ஸ் இருக்கும். அது மட்டுமல்ல, உலகில் இருந்தாலும் கூட உள்ளம் முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் பக்கமே சார்ந்திருக்கும். இன்னும் சொல்ல போனால் நம்ம ஆத்மா, நம்ம ரூஹை ஒளிமயமாக்க ஆக்கக்கூடிய நஃப்சு தான் அந்நஃப்சு மரலியாக இருக்கின்றது. இந்த நஃப்சு மறைமுகமாக திக்ர் செய்கிற வழக்கத்தை கொண்டதாக இருக்கும். நாம் பார்த்த நஃப்சுல் அம்மாராவா இருக்கட்டும், நஃப்சுல் லவ்வாமாவா இருக்கட்டும், இதெல்லாம் ஜஹராக வெளிப்பட திக்ர் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் நம்ம. ஆனால் நஃப்சுல் மரலியா என்பது மறைமுகமாக திக்ர் செய்கின்ற வழக்கத்தை கொண்டதாக இருக்குமோ. ஒரு மிகப்பெரிய நேசர் அவர்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டாங்க. வியாபாரத்துல இருப்பாங்க. ஆனால் மக்களுக்கு மத்தியில மிகப்பெரிய வழி என்பதாக போற்றப்பட்ட நபர்களா இருந்தாங்க. அப்ப ஒரு கேட்டாங்கன்னா, மிகப்பெரிய இறைநேசர் அவர்களே, நீங்கள் மக்களுக்கு மத்தியில மிகப்பெரிய வழி என்பதாக போற்றப்படுறீங்க, நீங்க வியாபாரத்துல இருக்கிறீங்களே, நீங்க எப்போது அல்லாஹ்வை திக்ர் செய்ய கேட்கின்ற பொழுது அந்த ஷேக் சொன்ன வார்த்தை பாருங்க, நான் வெளிப்படையாக மக்களும் வியாபாரத்தை கொண்டிருந்தாலும் கூட என் நாவும் என் உள்ளமும் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய திக்ர் சொல்லி காமிச்சாங்கன்னா அந்த இறைநேசர் என்பவர்கள். அப்ப முழுக்க முழுக்க உள்ரங்கமாக கல்பால் உள்ளத்தால் இறைவனை சார்ந்திருக்கின்ற உள்ளம் தான் நஃப்சு மரலியாக இருக்கின்றது. அதே போன்று எது வந்தாலும் நஃப்சே மரலியா உடையவர்கள் என்ன வந்தாலும் மனிதனை கண்டு கொள்ளாமல் இதை தருவது அல்லாஹ்தான் என்ற நோக்கிலே பார்க்கின்ற அந்த வளமையை கொண்ட உள்ளமாக நஃப்சுல் மரலியா இருக்கும். இப்படிதான் ஒரு மிகப்பெரிய இறைநேசர் அவங்களுக்கு என்ன பண்றாரு, ஒரு நபர் அசிங்கப்படுத்திட்டார், கேவலப்படுத்தி விட்டார். அப்படி கேவலப்படுத்தப்பட்ட பொழுதும் கூட அந்த ஷேக் சிரித்துக் கொண்டிருந்தார்களாம். ஏன் கேட்கும் சொன்னாங்களாம், இந்த மனிதன் கருவிதான், என்னை சோதிப்பது அல்லான்னு சொன்னாங்கன்னா அந்த ஷேக் சொன்னா, அல்லாஹ் தருகின்ற சோதனையை இன்பமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளமாக அந்நஃப்சுல் மரலியா இருக்கும். அது மட்டுமல்ல, எது நடந்தாலும் அல்லாஹ்வின் பக்கமே சேர்க்கின்ற உள்ளமாக நஃப்சு மரலியா இருக்கும். காற்றடித்தால் அல்லாஹ் தான் அடிக்க வைத்தான், மழை பெய்தால் அல்லாஹ் தான் செய்தான், நோய் வந்தாலும் அல்லாஹ் தான் செய்தான், என்னை பேச வைப்பது அல்லாஹ், என்னை பார்க்க வைப்பது அல்லாஹ், என்னை நடக்க செய்வது அல்லாஹ் என்பதாக முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்கின்ற உள்ளமாக அந்நஃப்சுல் மரலியா இருக்கும். மிகப்பெரிய ஒரு ஷேக் அவர்கள் நோய்வாய்ப்பட்ட பொழுதும் கூட அவர்கள் அதை இன்பமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஏன் சொன்னாங்களாம், அல்லாஹ் எனக்கு விரும்பி கொடுத்த நோய் தருவதும் அல்லாஹ் தான், நிவாரணம் தருவதும் அல்லாஹ் தான் சொல்றானா இல்லையா? அப்ப நோய் கொடுத்தது அல்லாஹ்வாக இருக்கின்றான், அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் தான் நோய் சொன்னாங்களா நிறைநேசர் சொன்னா. இப்படி இந்த கண்ணோட்டத்தில் பார்த்து அல்லாஹ் கொடுக்கின்ற சோதனையை இன்பமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நஃப்சு தான் நஃப்சே மரலியாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அதிகமாக தனிமையில் அமல் செய்யக்கூடிய உள்ளமாக அந்நஃப்சுல் மரலியா இருக்கும். இப்படிதான் ஒரு வழிபோக்கன் ஒரு காட்டை கடந்து செல்லுகின்ற பொழுது, ஒரு காட்டுல தனியா ஒரு வீடு இருக்கு, யாருமே இல்லை, ஒரு வீடு மட்டும் தான் இருக்கு. அங்க சென்று பார்த்தால் ஒருவர் மட்டுமே வசிக்கின்றார். அவர்கிட்ட கேட்டாங்களாம், உங்களுக்கு பயமா இல்லைன்னு கேட்டாங்களாம். அப்போ சொன்ன வார்த்தை, நான் தனியா இல்லைன்னு சொன்னார். நான் தனியா இல்லை, என் கூட அல்லாஹ் சொன்னார நம்பர். யோசிச்சு பார்க்கணும், காட்டுக்குள்ள யாருமே இல்லை, ஒரே ஒரு வீட்டில் ஒரு நபர் மட்டும் தனியாக வசித்துக் கொண்டு அல்லாஹ்வை அமல் செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை, நான் தனிமையில் இல்லை,
என்னோடு அல்லாஹ் தான் சொன்னாங்கன்னு சொன்னா அல்லாஹோடு இருக்கின்ற உள்ளம் தான் அந்நப்சு மரலியாக இருக்கின்றது. இந்த நப்சுடைய ஒரு அடையாளம் கோபம் கம்மியா இருக்கும், பழி வாங்குற எண்ணம் ஏற்படாது, துன்பத்தில் பொறுமை காப்பார், இன்பத்தில் சுக்குரு செய்வார், அல்லாஹுடைய ஹிக்மத்தை அறிந்தவராக இருப்பார். சொல்ல போனால் மரணத்தை விரும்புகின்ற உள்ளமாக அந்நப்சுல் மரலியா இருக்கும். ஒரு இமாம் அவர்கள் மரணிக்கின்ற பொழுது ஊர் மக்கள் அழுது கொண்டிருந்தார்களாம். ஏன்னா அந்த இமாம் ஊருக்கு ஏற்படுத்திய புரட்சியும் சாதன புரட்சி கிடையாது. அப்ப அந்த இமாம் வஃபாத் ஆகின்ற பொழுது மக்கள் அழுது கொண்டிருந்தார்கள். அப்ப இந்த இமாம் சிரித்துக் கொண்டிருந்தார்களாம். அந்த ஊர் மக்கள் கேட்டாங்களாம், ஏன் சிரிங்க கேட்கின்ற பொழுது அந்த இமாம் சொன்ன வார்த்தை, நான் நான் நேசித்த நபரை இத்தனை ஆண்டுகளாக நான் தொழுத தொழுகை, நான் யாருக்கு தொழுதேனோ, நான் யாருக்கு நோன்பு வைத்தேனோ, நான் யாருக்கு நான் இத்தனை நாளா பேணிக்க வாழ்ந்தேனோ அந்த நேசனை பார்க்க போறேன்னு சொன்னாங்கன்னா, நண்பன் சந்திக்கின்ற பொழுது எப்படி ஹாப்பியா போவோமோ அது போன்ற புன்முறுவலோடு இன்முகத்துடன் அந்த இறைநேசர் இறந்து போனார் நாம் பார்க்கின்றோம். எனவே மரணத்தை விரும்புகின்ற அல்லாஹ் சந்திக்கின்ற பயணத்தை நேசிக்கின்ற உள்ளமாக அந்நப்சுல் மரலியா இருக்கும். அடுத்து இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சில குறிப்புகளை கூறுகிறார்கள் பாருங்க. நப்சுல் மரலியா என்பது அல்லாஹ்வால் திருப்தி கொள்ளப்பட்ட உள்ளம் பார்த்தோம். நம்ம இந்த உள்ளம் என்ன செய்யும் சொன்னா உலகில் நிகழும் அனைத்தையுமே அல்லாஹ்வின் பக்கம் நிஸ்பது செய்யும், அல்லாஹ்வின் பக்கம் அதை திருப்பி வைத்து விடும். மனிதனுடைய காரணத்தை எக்காரணம் பார்க்கவே பார்க்காது. அது மட்டுமல்ல, நல்லது கெட்டது அனைத்துமே அல்லாஹ்வுடைய கலாக்கதிர் நம்பக்கூடிய உள்ளமாக அந்த உள்ளம் இருக்கும். உதாரணமாக ஒரு நபர் இன்னொரு நபரை அவமதிக்கிறார், அசிங்கப்படுத்துறார், அந்த நபர் என்ன பண்ண கோபம் ஆவாங்களா இல்லையா? ஆனால் யாரிடம் நப்சே மரலியா இருக்கின்றதோ அவர் இதை இன்முகத்துடன் ஏற்றுக்கொள்வார், பொறுமை காப்பார். இதுதான் நப்சே மரலியா குறிக்காட்டாங்க கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அது மட்டுமல்ல, மக்களுக்கு மத்தியில் வாழ்ந்தாலும் கூட முழுமையாக அவருடைய உள்ளம் என்பது அல்லாஹோடு சேர்ந்திருக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்த துன்பத்தில் திருப்தி கொள்வது என்பது மூணாவது பிரிக்கிறாங்க கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். முதலாவது துன்பத்தில் சகித்துக் கொள்வது, இரண்டாவது துன்பத்தில் அமைதி காப்பது, மூணாவது துன்பத்தில் மகிழ்ச்சி அடைவது. நப்சே மரலியா உடையவர்கள் துன்பம் ஏற்படுகின்ற பொழுது அமைதியா இருக்க மாட்டாங்க, சரியா? அதே போல் சகித்துக் கொள்ள மாட்டாங்க, மாறாக இன்பமாக இருப்பார்களாம். யோசிச்சுப்பாங்க, முடியாது துன்பம் வந்து வச்சுக்கோங்களேன், அமைதியா இருப்போமா? நம்ம அமைதியா இருக்கிறது மிகப்பெரிய விஷயம், சரியா? அது மட்டும் இல்லாம பொறுமையா அதோட பெரிய விஷயமா பொறுமையா இருக்கிறது. ஆனா மகிழ்ச்சியா இருப்பது என்பது நம்மளால நினைச்சுட்டு பார்க்க முடியாது, அவ்வளவு கஷ்டம் அது. ஆனால் நப்சே மரலியாக இருக்கின்றதோ மகிழ்ச்சியாக இருப்பாரா துன்பம் ஏற்பட்டால். அடுத்து பாருங்க, இந்த நப்சே மரலியா உடையவர்களுடைய உள்ளம் என்பது பாவத்தை விட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு கண்ணாடியை போன்ற உள்ளம் இருக்குமாம், எந்த பாவம் உள்ளத்துல இருக்காதான், அதுதான் நப்சே மரலியா என்பதாக இமாமுனா கஸாலி குறி காட்டுகின்றார்கள். சுருக்கம் சொல்லணும்னு சொன்னா நப்சுல உள்ள அனைத்து பாவத்தையும் நீக்கக்கூடிய ஆற்றல் பெற்றதுதான் அந்நப்சுல் மரலியா என்பது. அல்லாஹ் கொடுக்கின்ற ஒன்றை சந்தேகம் கொள்ளாமல் அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளமா அந்த உள்ளம் இருக்கும். சோதனை ஏற்பட்டாலும் சோர்வில்லாமல் அமல் செய்கிற உள்ளமா அந்த உள்ளம் இருக்கும். அது மட்டுமல்ல, நிரந்தரமாக காலை முதல் மாலை வரை தூங்கினாலும் கூட திக்ரை விட்டு மறவாத உள்ளமாக நப்சே மரலியா இருக்கும். அது மட்டுமல்ல, அல்லாஹுடைய காதல் அதை நிலைத்திருக்கும் என்பதாக இமாமுனா கஸாலி குறிக்காட்டாங்க. சொன்னா நம்முடைய உள்ளத்தை இன்ஷா அல்லாஹ் நப்சே மரலியாக மாற்றுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.